இங்கே பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை என்ன? இந்த சிறுபான்மைக்கு கொடுக்கிற சலுகை எனக்கு கொடு, இந்த சிறுபான்மைக்கு இருக்கிற உரிமையை எனக்கு கொடு. அவன் மசூதி கோயில்ல அவனே வச்சிருக்கானே, என் கோயில நானும் பாத்துக்கிறதுக்கு உரிமை கொடு. அவனுக்கு இந்த சலுகை அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கொடுக்கிறேடா, அதை எனக்கும் கொடு. அவனை தேர்தல் வந்தா தூக்கி வச்சு கொண்டாடுறிய, அவன் மதத்தை எல்லாம் பாராட்டுறிய, அவனுக்கு பாராட்டு விழா சொல்றிய, அவன் ரம்ஜானுக்கும் அவன் கிறிஸ்துமஸுக்கும் நீ வாழ்த்து சொல்றிய, அதே மாதிரி போய் எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன், நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ற நிலையில நாம இருக்கமே, வெட்க வேண்டாம் நமக்கு? இது கேவலம் இல்ல? பெரும்பான்மையாக இருந்து கொண்டு சிறுபான்மை சமுதாயங்களை ஒப்பிட்டு பார்த்து அதே உரிமையும் சலுகையும் எனக்கு கொடுன்னு கேட்கிற கேவலமான நிலையில நாம இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? இந்துவாக வாக்களிக்காத ஒரே காரணத்தினாலதான் அப்படி இருக்கிறான். ஒரு தேர்தலில் மாட்ட நீ இந்துவா ஓட்டு போட்டு பாரு, இதை சொல்லுங்க, தமிழ்நாடு பூரா போய் சொல்லுங்க, ஒரு தேர்தலில் ஓட்டு போட்டு பாருங்க. சில பேர் வாயத்தரன்னா வாயை திறக்கவே மாட்டாங்க. பல சமயங்களில் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறப்ப இந்த சூசைட் கேஸ் எல்லாம் வரும், மருந்து குடிச்ச கேஸ் எல்லாம், உள்ள டியூபை விடுவார் டாக்டர், வாயத்தரன்னு திறக்க மாட்டார். ஒரு செகண்ட் டாக்டர் அந்த மூக்க பிடிப்பாரு, டக்குன்னு மூக்க பிடிச்ச உடனே அடுத்த செகண்ட் ஆண் வாயை திறந்துடும். அவ்வளவு. திமுக காரன் அப்படிதாங்க, நீங்க மூக்க பிடிச்சா வாயை திறக்கிறவன் தான் திமுக காரன். ஓட்டை இந்துவா போடுங்க, ஓட்டை மாத்தி போடுங்க, அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. இந்துவா ஓட்டு போட்டா என்ன ஆகும் தெரியுமா? இந்துவா வாக்களிச்சால் தமிழ்நாட்டில் என்ன ஆகும் தெரியுமா? பழனி பாத யாத்திரைக்கு ஐயா அப்பா ஸ்டாலின் நடந்து போவார் விரதம் இருந்து. ஒரு தடவை ரம்ஜான்ல மாத்திரம் கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னு கருணாநிதி மேல விமர்சனம் வரும்போது அவர் சொன்னார், திருவாரூர் தேன்குழலும் பழனி பஞ்சாமிர்தமும் நான் பார்க்காததா, நான் திங்காததா, அதை தின்னு தொலைக்க வேண்டியதானே, அதையும் பாராட்டி பேச வேண்டிய பண்ண மாட்டேங்கிறேன்றதான பிரச்சனை. பழனிக்கு பாத யாத்திரை ஸ்டாலின் போவார். எங்க அக்கா கனிமொழி வீரபாண்டி தீமிதி திருவிழாவில் தீக்குழி இறங்கி பூக்குழி இறங்கி நடந்து போவாங்க. நம்ம அண்ணன் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்கிறதா? நான் எப்ப சொன்னேன்? சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்லையே. பத்திரிக்காரன் திருச்சி போட்டான்னு பொய்ய சொல்லி திருப்பதியில போய் மொட்டை போட்டு வருவாரு. அப்படி நிலைமை தான் வரும். அது இல்லாதவரை நம்ம ஏளனம் செய்வார்கள், கேள்வி பண்ணுவாங்க. கருணாநிதி இந்துனா திருடேன்னு சொன்னார், தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். இந்துனா திருடேன்னாரு. நம்ம ஈன்னு பல்லிழிச்சோம். கனிமொழி அக்கா சொன்னாங்க, திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டுச்சு அந்த அக்கா. போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு. நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன், முன்னாலாம் பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாங்கக்கா பாதுகாப்பு தேவைப்படலை, இப்ப நீங்க எல்லாம் கோயிலுக்கு வர்றதுனால பாதுகாப்பு தேவைப்படுது. இப்ப திமுக காரன் நிறைய கோயிலுக்கு வர்றான், சாமி அவனுக்கு இந்த தலைவரை நம்பல, கடவுளை நம்பி வர்றான். ஆனாலும் அவனுடைய கேரக்டர் மேல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்குன்னு சொன்னோம். எவ்வளவு துணிச்சல் பாருங்க. போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்க, திருப்பதி உண்டியலுக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு? இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை புண்படுத்தாது, காயப்படுத்தாது? இப்படி பேசிதான் ஓட்டு கேட்பீங்களா நீங்க? நீங்க கட்சியாக இருக்கும் வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க சார். நீங்கள் ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அனைத்து ஜாதி, அனைத்து மதம், அனைத்து தரப்பினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் போது எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சமமாக பார்ப்பதுதான ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு. டெக்கான் ஹெரால்டு ஒரு பத்திரிகை, ராமகிருஷ்ண ஹெக்டே கர்நாடகாவில் முதலமைச்சராக இருக்கும்போது 80களில் அந்த டெக்கான் ஹெரால்டு பத்திரிகையினுடைய ஞாயிற்றுக்கிழமை எடிஷன்ல, சண்டே எடிஷன்ல ஒரு சின்ன கதை வருது. அந்த கதைக்கு பேரு முகமது தி இடியட் அப்படின்னு கதை. அந்த கதை வந்த உடனே காலையில் அந்த பத்திரிகையில கதை வருது. அடுத்து 11-12 மணிக்குள்ள டெக்கான் ஹெரால்டு பத்திரிகை அலுவலகம் பெங்களூர்ல அடித்து நொறுக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. என்ன புரிஞ்சுக்கிட்டா? முகமது அப்படின்னு சொன்ன உடனே ப்ராஃபெட் முகமது, நபிகள் நாயகம் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டான். அடிக்க வந்தவன் எரிக்க வந்தவன் யாருக்கும் இங்கிலீஷே தெரியாது, ஆனாவனாவே தெரியாதவன், ஏபிசிடியே தெரியாதவன்லாம் வந்து அதை எரிச்சிட்டான். ஆனா உண்மை என்ன? அந்த கதையில முகமதுன்னு ஒரு பாத்திரம் வருது, ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பத்தி அவர் அப்படி எழுதியிருக்கிறார் எழுத்தாளர். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம். அதே கதையில ஒரு பாலியல் தொழிலாளி, ஒரு பெண் தொழிலாளி, அந்த தொழிலாளியினுடைய பேரை சீதான் வச்சிருக்கான் அந்த கதை எழுதினவன். எந்த இந்துவும் கோவிச்சுக்கல. ஒரு பிராஸ்டியூட்,
விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்மணியை அந்த கேரக்டருக்கு நீ சீதான்னு பேர் வச்சிருக்கிறியே அப்படின்னு எந்த இந்துவும் கோவிச்சுக்கல அந்த கதையில. ஆனால் முகமது இந்த இடியட்ன்றதுல முகமதுவை பத்தி கோவிச்சுக்கிட்டான். அந்த பத்திரிகை மறுநாள் மன்னிப்பு கேட்டாங்க. ராமகிருஷ்ணகிட்டே அந்த பத்திரிகையை கூப்பிட்டு நீ பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை வெளியிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த சண்டே எடிஷன் எதெல்லாம் போகலையோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டது அந்த பத்திரிகை டெக்கான் ஹெரால்ட். எப்படியெல்லாம் நாட்டு நடக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், இதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை. உணர்வுள்ள சமுதாயம் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணும். ஹிந்து இதுவரை தான் ஹிந்துவாக ரியாக்ட் செய்ததில்லை என்பதுதான் என்பது வருத்தமே தவிர ஹிந்துவுக்கு ரியாக்ட் பண்ண தெரியாது என்பது வருத்தம் இல்லை. அதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் RSS, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், பிஜேபி எல்லாம் வந்த பிறகு ஹிந்துவும் கூட ஹிந்துவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான் என்பதை நாம் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ரியாக்ட் பண்ணணும், அப்பதான் தெரியும். காவல்துறைக்கு எப்படி தெரியும், ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும், மனம் வலிக்குதுன்னு எப்படி தெரியும், நான் காயப்படுகிறேன் என்பது எப்படி தெரியும் போலீஸுக்கு? அப்பதான் அவனுக்கு அது புரியும். இல்லைன்னா அது தெரிய வராது. சேலத்தில் திமுக ஆட்சி வந்த உடனே, கருணாநிதி முதலமைச்சரான உடனே ராமபிரானுக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் போனாங்க. உங்களுக்கு தெரியும், அது திராவிடர் கழகத்துக்கு அரங்க போனாங்க. அப்ப சேலம் ராமசுவாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார். இப்ப எப்படி இந்து முன்னணி அமைப்பு இருக்கோ அது மாதிரி ஒரு இந்து அமைப்பு வச்சிருந்தார் அந்த காலத்துல. காலத்துக்கு முந்தைய இந்து முன்னணிக்காரர் அவர். அவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார். இப்படி சேலத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போகிறது திராவிடர் கழகம், அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்துக்கள் மனசெல்லாம் புண்பட்டது, காயப்பட்டது, ரணமாச்சு. நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாருங்க. நான் அந்த நீதிபதியை பாராட்டுவேன். இந்துக்களுக்கு உரைக்கிற மாதிரி நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி ஒரு 4-5 கேள்விகளை எழுப்பினார். அந்த கேள்விக்கு இன்னைக்கு நமக்கு பதில் தெரியணும். என்ன கேள்வி சொன்னார் நீதிபதி? சேலத்தில் நடைபெற்ற திராவிடர் கழகம் நடத்துற இந்த ஊர்வலம் பகல்ல நடந்துச்சா இல்ல ராத்திரியில் யாருக்கு தெரியாம நடந்ததா? இல்லைங்க, பகல்ல தான் நடந்தது, எல்லாரும் பார்க்க முடியாது நடந்தது. சேலம் நகரத்தினுடைய மெயின் ரோட்ல, மெயின் பஜார்ல அந்த ஊர்வலம் நடந்ததா இல்ல ஒதுக்குப்புறமா எக்ஸ்டென்ஷன் ஏரியால யாருக்கும் தெரியாம நடந்ததா? மெயின் ரோட்ல நடந்துச்சு. ஒருவேளை ஆளே இல்லாத கடைத்தெரு வழியாக ராமருக்கு செருப்பு மாலை போட்டு போனாங்களா? அப்படிலாம் இல்லைங்க. எல்லாரும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் போனாங்க. அவர் சொல்றாரு, தான் கடவுளாக வணங்குகிற ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போறான், அதனால என் மனம் புண்பட்டதுன்னா அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கணும், யாராவது ஒருத்தர் அதை ஆட்சேபிச்சிருக்கணும், இந்த ஊர்வலம் போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். அப்படி ஏதாவது ஆட்சேபனை வந்ததான்னு கேட்டார். ஒரு ஆட்சேபனையும் வரலைங்க. நாங்களே கூட நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கோம். அப்போ இந்துக்கள் மனது புண்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ நீதிமன்றமும் அரசாங்கமும் காவல்துறையும் திமுகவும் என்ன நினைக்குது தெரியுமா? இந்துக்கள் மனம் புண்படுத்தப்பட்டால் அங்கே ஒரு கடுமையான ஆட்சேபனை இருக்கணும், அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து விடுமோ என்ற அச்சம் இருக்கணும். இதை செய்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் நமது ஓட்டு பாதிக்கும் என்ற பயம் இருந்தால் நிச்சயமாக அது மாதிரி எந்த விஷயம் நடக்காது என்றுதான் அவங்க நமக்கு கொடுக்கிற செய்தி, அவங்க நமக்கு கொடுக்கிற மெசேஜ். அவன் கிளியரா இருக்கான், அவன் தெளிவா இருக்கான், திமுக தெளிவா இருக்கான். இன்னைக்கு இந்த நாத்திக கட்சிகள் இந்த 50 ஆண்டுகள்ல இந்து முன்னணியுடைய தேவை எவ்வளவு தூரம் அதிகமா இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நான் சட்டமன்றத்தில் கொள்கை விளக்க குறிப்புல 38,635 கோவில்கள் இந்து அறநிலைத்துறை வசம் இருக்கிறது அப்படி கொடுத்திருக்காங்க. இதுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு? 4,78,000 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலங்கள் இருக்கிறது. 33,000 சொச்சம் கட்டிடங்கள் இருக்கிறது. 22,000 சொச்சம் மணிக்கட்டுகள் இருக்கிறது. அப்படின்னு நாம இந்து ஆலய மீட்பு இயக்கம் அதன் சார்பாக தான் இப்போ
ராமனோட வில் யாத்திரை நடந்து கொண்டிருக்கு, முருகனோட வேல் யாத்திரை நடக்க இருக்கிறது. வேல் சங்கமம். நாம் நம்முடைய பிரச்சனையின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வேற ஒண்ணு வேண்டாம். ஆலயங்கள் மீட்புனா இந்த 38,635 கோவிலும் அறநிலைத்துறை எடுத்துக்கிற அன்னைக்கு அது பங்கனிங் டெம்பிள் தானே, செயல்பாட்டில் இருக்கிற கோவில் தாங்க நீ எடுக்கிற. இடிஞ்சு போய் கோவிலே இல்லாம அந்த இடத்துல ஹோட்டல் இருக்குன்னா அதை நீ எடுக்க போறியா? அது லிஸ்ட்ல சொல்ல போறியா? இல்ல. என்னோட ஒரே கோரிக்கை, தமிழக அரசாங்கம் 38,635 கோவிலையும் ஸ்தலத்துல காட்டுங்கிறேன். இது நியாயமான கோரிக்கை இல்ல இந்துக்களே? 38,635 கோவில காட்டு. நீ யாருக்கையும் கொடுக்க வேணாம், காட்டு. நண்பர்களே, 10,000 கோவில்கள் இல்லை. 1700 1800 கோவில்கள் இருந்த இடத்துல ஹோட்டல் இருக்கு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. 2003 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது திருவண்ணாமலையில இளையனார் கோவில், இடும்பனார் கோவில் 2 கோவில். அந்த கோவில் அரசாங்கத்தினுடைய கோவில்கள் பட்டியல் இருக்கு. அதுக்கு ஈவோ போட்டிருக்காங்க, ஆனா கோவில் இல்ல. அதனால நான் சட்டமன்றத்தில் சொன்னேன், இல்லாத கோவிலுக்கு ஈவோ போட்ட அரசாங்கம். உடனே எங்க அக்கா ஜெயலலிதாவுக்கு அவ்வளவு கோபம். மாண்புமிகு உறுப்பினர் தவறான தகவல்களை பதிவு செய்கிறார் மன்றத்தில். நான் சொன்னேன், நான் கோவில் பட்டியலும் தரேன், ஈவோ பேரும் தரேன், அப்பாயின்மெண்ட் லெட்டர் தரேன், ஸ்தலத்துல கோவில் இல்லைன்னு சொல்றேன். இருக்குன்னு நீங்க காட்டி விட்டா நாளைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? we will restore. அந்த கோவிலை மீட்போம். ஆனா ஒரு விஷயம், மறுநாள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சபைக்கு வந்து ஒப்புக்கொண்டார். மாண்புமிகு ராஜா அவர்கள் சொன்னது சரி. அன்னைக்கு நான் 2 கோவில் பற்றி பேசிய பொழுது அதிர்ச்சி. அதனாலதான் அன்னைக்கு மறுநாள் ஹிந்து பத்திரிகையில ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் என்ன தெரியுமா? Do temples disappear? Yes, says ராஜா. கோவில்கள் காணாமல் போகுமா? ஆமாம் என்கிறார் ராஜா. அன்னைக்கு 2 கோவில் வந்து அதிர்ச்சியா இருக்கு. இன்னைக்கு அந்த இளையனார் கோவில், இடும்பனார் கோவிலுக்கு நேர எதிர்த்தாப்புல அக்கண்ணா மாதிரி வால்மீகி கோவில காணும். நான் போன மாசம் போயிட்டோம். நண்பர்களே, எல்லா இடங்களிலும் கோவில போய் சுத்துன்னு சுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியா நாம ஸ்டெப் எடுக்கணும்னு. கோவில் இல்லை. அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அரசாங்கம் நான் 2003 ஏப்ரல் மாதம் பேசியதுக்கு ஆணையரின் மூலமாக 2003 ஜூன் மாதம் அந்த கோவிலை திரும்ப கட்ட சொல்லி உத்தரவு போச்சு. ஆனா இன்னி வர கோவிலை கட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களை மாதிரியான ஒரு முதலமைச்சர் சொன்னாலே நடக்காதுன்னா நாம எவ்வளவு தூரம் ஆர்கனைஸ் பண்ணி அட்டாக் பண்ண வேண்டியிருக்கு அந்த கோவிலை கொண்டு வரங்கிறத சிந்தித்து பாருங்க. பாலேஸ்வரத்துல எத்தனை நாளைக்கு நான் தொண்ட தண்ணி போக கத்துறேன். 1590 மனித எலும்பு கூடுகள் வித்திருக்கான். அன்னை அட்மிட் பண்ண ஃபாதர் தாமஸ். ஆமா, நல்லடக்கம் பண்றது எந்த மாதிரி? செவுத்துல. அதுக்கு எவ்வளவு பிரஷர். ஆர்டிஓ உத்தரவு போட்டா அத போய் ஸ்டே பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆகவே இவர்களுடைய பணம் எவ்வளவு பாதாளம் வரைக்கும். என்ன ஒரு எலும்பு கூடுக்கு எவ்வளவு கிடைக்குதான் தெரியுமா? $25,000. 15 17 லட்சம் ரூபாய். ஏன் செலவு பண்ண மாட்டான்? அங்க இருக்கிற இது பிஜேபி சொல்லல, 2015 தீக்கதிர் பத்திரிகையில வந்த ஆர்டிகிளே சொல்லுது. இப்ப கூட நம்ம சகோதரி வாசுகி அது பற்றி விசாரணை கேட்டிருக்காங்க. ஆனா இன்னும் அந்த தாமஸ கைது பண்ணலையே. இங்க நம்ம ஆட்கள் கைது பண்ணிருக்கு. ஏன் கைது பண்ணல? யோசிச்சு பாருங்க. இப்ப திடீர்னு ஒருத்தர், அவர் பெரிய புனிதர் போல ஒரு IAS அதிகாரி, இப்ப கேஸ் வருது. இப்ப
நீங்க இவர்களுடைய பவர் எவ்வளவு தூரம் நாம புரிஞ்சுக்கணும், இதனுடைய ஆழம் என்னன்னு புரிஞ்சுக்கணும்.